போட்ட காசெல்லாம் போச்சு. பேபிஜான் படத்தால அட்லிக்கு இத்தன கோடி நஷ்டமா? தமிழ்ல தளபதி விஜய் நடிச்ச தெறி படத்தோட ஹிந்தி ரீமேக்கான பேபிஜான் படம் பாக்ஸ் ஆபீஸ்ல பயங்கர அடி வாங்கி இருக்கிறதால கடும் நஷ்டத்தை சந்திக்க வாய்ப்பிருக்கு. தமிழ் திரையுலகத்துல முன்னணி மாஸ் இயக்குனரா வலம் வரவர் அட்லி. இவர் தமிழ்ல கடைசியா இயக்குன படம் பிகில். விஜய் நடிச்ச இந்த படம் போன 2019வது வருஷம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்தோட வெற்றிக்கு பின்னாடி பாலிவுட் பக்கம் போன அட்லி அங்கேயே செட்டில் ஆயிட்டாரு. இதுக்கு காரணம் பாலிவுட்ல ஷாருக் கான வச்சு அவர் இயக்குன ஜாவான் படம் பாக்ஸ் ஆபீஸ்ல பிளாக் பஸ்டர் ஹிட் ஆனதோட 1000 கோடிக்கும் மேல வசூல வாரி குவிச்சுது. ஜாவான் படத்தோட வெற்றிக்கு பின்னாடி அட்லி கால் ஷீட் கேட்டு பாலிவுட் நடிகர்கள் கியூல நிக்கிறதால அவர் இப்போ கோலிவுட் பக்கம் திரும்பக்கூடிய ஐடியாவுல இல்ல. இயக்குனராக பாலிவுட்ல வெற்றி கண்ட அட்லி தயாரிப்பாளராகவும் அங்க என்ட்ரி கொடுத்திருக்காரு. கிறிஸ்துமஸ்க்கு ரிலீஸ் ஆன பேபிஜான் படம் மூலமா பாலிவுட்ல தயாரிப்பாளரா அறிமுகமாக இருக்காரு அட்லி. இது அவரு தமிழ்ல இயக்கி வெற்றி கண்ட தெறி படத்தோட ரீமேக். பேபிஜான் படத்துல பாலிவுட் நடிகர் வருண் தவான் நாயகனா நடிச்சிருந்தாரு. இந்த படத்துல அவருக்கு ஜோடியா கீர்த்தி சுரேஷ் நடிச்சிருந்தாங்க. இந்த படம் மூலமா பாலிவுட்ல ஹீரோயினா அறிமுகமாக இருக்காங்க கீர்த்தி. இந்த படத்துக்கு தமன் இசையமைக்க பாலிவுட் நடிகர் சல்மான் கானும் கேமியோ ரோல்ல நடிச்சிருந்தாரு. இதனால மிகப்பெரிய எதிர்பார்ப்புக்கு மத்தியில பேபிஜான் படம் போன டிசம்பர் 25ஆம் தேதி திரையரங்கங்கள்ல ரிலீஸ் ஆச்சு. ஆனா படம் ரசிகர்களுக்கு திருப்தி அளிக்கக்கூடிய வகையில இல்லாததால பாக்ஸ் ஆபீஸ்ல பயங்கர அடி வாங்கியிருக்கு. இந்த படம் சுமார் 160 கோடி பட்ஜெட்ல பிரம்மாண்டமா எடுக்கப்பட்டுச்சு. ஆனா இந்த படம் ரிலீஸ் ஆகி 4 நாள்ல வெறும் 23.90 கோடி மட்டுமே வசூலிச்சிருக்கு. இதே நிலை நீடிச்சா இந்த படம் வெறும் 60 கோடி மட்டுமே வசூலிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இதனால இந்த படத்தின் மூலமா தயாரிப்பாளர்களுக்கு 100 கோடி வரைக்கும் நஷ்டம் ஏற்பட வாய்ப்பிருக்காம்.